குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் நம்பர்ஸ் எண்கள் அப்படிங்கிற பாடத்துல லாஸ்ட் கான்செப்ட்ல இருக்கும். பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ட்ஸ், அடுக்கு குறியீடுகளும் படிகளும், அது கூடயே வந்து சயின்டிபிக் நொட்டேஷன், அறிவியல் குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டும் எக்ஸ்ட்ராவா வருது. ஸோ இந்த டாபிக்கோட நமக்கு இந்த லெசன், அதாவது ஃபர்ஸ்ட் லெசன் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சோ இந்த பாடத்துல நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா? சோ ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, விகிதமுறு எண்கள் என்றால் என்ன, நமக்கு நார்மலா ஃபிராக்ஷன்ஸ்னா என்னன்னு தெரியும். அதுல ஸ்பெசிபிக்கா ரேஷனல் நம்பர்ஸ் பி பை கியூ ஃபார்மேட்ல இருக்கும். கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது பார்த்தோம். ரெண்டாவது வந்து அதை நம்பர் லைன்ல பிளாட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். மூணாவது விஷயம், அதோட ரேஷனல் நம்பர்ஸோட பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல், 4 செயல்பாடுகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். அதோட ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு முடிஞ்சுது. அடுத்ததா வந்து என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட், வர்க்கம் மற்றும் வர்க்க மூலம். அதாவது ஒரு நம்பரை அதே நம்பரால இன்னொரு முறை பெருக்கிறது தான் வர்க்கம், ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா அதனுடைய வைஸ் வர்சா அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் தென் அதுலயும் வந்து நீங்க வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல எப்படி வந்து ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் தென் அதுக்கு அடுத்த டாபிக் இந்த பாடத்துல பார்த்தது கியூப்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ், அதாவது கணங்களும் கனமூலங்களும். சேம் வர்க்கம் வர்க்கமூலம் மாதிரியே இது வந்து ஒரே நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதுக்கு பேர் தான் கனமூலம். கனமூலம்னா கியூப் ரூட் அப்படிங்கிறது பார்த்தோம். இதுக்கும் பகா காரணிப்படுத்துதல் முறை, பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம். சோ இது வரைக்கும் நம்ம இந்த புக்ல, இந்த பாடத்துல என்னென்ன பார்க்கிறது இப்ப இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதுல இந்த லாஸ்டா பார்க்க போற கான்செப்ட் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ட்ஸ் அப்படிங்கிறது. அது எப்படி இருக்கும், என்ன ஏது, அதுக்கு சில பேசிக் ஃபார்முலா, அது எல்லாமே இன்னைக்கு நம்ம இப்ப நான் உங்களுக்கு வந்து அனிமேஷன் அண்ட் சிமுலேஷன்ல காட்டுறேன். காமிச்சு நான் உங்களுக்கு அதை கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைனா நான் ஒரு லைன் உங்களுக்கு அப்துல் கலாம் சொன்னதை பத்தி ஒரு லைன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஸோ த ட்ரூ ட்ரீம், உண்மையான கனவு அப்படின்னா என்ன அப்படின்னா, a dream is not that which you see while sleeping. It is something does not let you see. கனவு என்பது நீ உறக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு. நம்ம தூங்கும் போது வந்து உட்காந்து அதை வந்து கனவு கண்டுட்டு, நான் இதுக்கு வந்து அமெரிக்கால பறந்துட்டு இருந்தேன் கனவு கண்டேன், பிளைட்ல நான் போயிட்டு இருந்தேன் பறந்துட்டு இருந்தேன் போயிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கனவுகள்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம், கதை ஸ்டோரி சொல்லுவோம். பட் அந்த கனவை வந்து நீங்க வந்து அந்த கனவுங்கிறது உங்களை தூங்க விடாம நீங்க அதுக்கான வழிமுறை என்னன்னு தேடி ஓடணும். இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கனவு கண்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த கனவை அச்சீவ் பண்றதுக்காக நீங்க தூங்காம ஓடணும். அதுதான் கனவு. கனவுங்கிறது உங்களை ஜாலியா தட்டி தூங்க வைக்கிறது கிடையாது. உங்களை தூங்க விடாம உங்களை அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்காக துரத்தி துரத்தி நீங்க ஓடணும். அதுக்கு பேர் தான் கனவு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போயிடுவோமா? எஸ். அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடத்தினுடைய எம்சிக்யூ வைக்கப்படும் டெஸ்ட். சரிங்களா? எம்சிக்யூ அப்படிங்கிறது இந்த தடவை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 10 questions கொடுக்கும். எல்லாமே fill in the blanks மாடல்ல தான் இருக்கும். கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிற மாடல்ல தான் இருக்கும். ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கான பதில இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்ல எழுதணும், தமிழ் மீடியம் தமிழ்ல எழுதணும். ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். உங்க பேப்பர்ல என்னென்ன எழுதணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி கோஆர்டினேட்டர்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிருக்கு டீடைல்ஸ். அந்த மாதிரி தான்
1 minute. சரி, நான் இப்ப வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேரிங்ல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்கிரீன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா visible-ஆ? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல இல்லையா? ஸ்கிரீன் நல்லா பெருசா உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் போல்டா தெரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ்னா என்ன அப்படின்னா அடுக்குகளும் படிகளும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முதல்ல ஒரு பேசிக்கா ஒரு கதை சொல்றாங்க, சரியா? A king of the wise man what he wanted. ஒரு ராஜா வந்து ஒரு ஞானிக்காக ஒரு பரிசு, உனக்கு என்ன பரிசு வேணும்? ராஜா வந்து ஒரு ஞானி ஒரு சாமியாரோ எப்படி வேணா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்றாரு, சதுர ஒண்ணுல ஒரு அரிசி, ரெண்டுல ரெண்டு. சோ இப்ப இந்த இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து இந்த பவர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ராஜா வந்து என்ன பண்றாரு, ஒரு ஞானி கிட்ட உனக்கு என்ன பரிசு வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சதுரத்துல ஒரு அரிசி, ரெண்டு சதுரத்துல ரெண்டு அரிசி, அந்த மாதிரி எனக்கு வந்து ரெட்டிப்பு மடங்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து அந்த 64வது சதுரத்துல வந்து 64 அரிசி. இப்ப அது வந்து பூமியில இருக்கிற மொத்த அரிசியை விட ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து சிரிக்கிறாரு. எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இந்த பேஸ் அடிமானம்னு சொல்லுவாங்க. இந்த 64 வந்து பவர்னு சொல்லுவாங்க. இந்த 2 ன் அடுக்கு 64 அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பு. அதை எப்படி நீங்க வந்து கால்குலேட் பண்ணுவீங்க? அதுக்காக சில ஃபார்முலாஸ வந்து வரையறை பண்ணியிருக்காங்க. அததான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். இதுக்கு வந்து இந்த பாக்டீரியா பத்தி ஸ்டோரி இது வந்து பாத்துக்கோங்க. நான் இந்த ஸ்டோரிஸ் எல்லா ஸ்டோரிஸும் உங்களுக்கு சொல்லல. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டோரி உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியனை நம்மளால தொட முடியுமா? மேகத்தையே நம்மளால டச் பண்ண முடியாது இல்லையா? சோ அப்ப சூரியனை நம்மளால கண்டிப்பா டச் பண்ண முடியாது, கரெக்டா? அப்போ அந்த சூரியனுடைய தொலைவு தூரத்தை வந்து சயின்டிபிக் நொட்டேஷன்ல இந்த 10ன் அடுக்குகளா 10உடைய பவர்ஸா வந்து என்ன பண்ணிருக்காங்க, டினோட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பத்தி தான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். சரியா? இப்போ வந்து பவர்ஸ் வித் பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ், நேர்மறை வெறும் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு மட்டும். சோ பேசிக்கா வந்து பவர்ஸை எப்படி டினோட் பண்ணுவோம்னா a to the power n அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல யாருக்காவது உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியா இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க. நேத்துக்கு மாதிரி எல்லாருமே நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம் அங்கங்கே. சோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்பப்பவே கேளுங்க, ஓகேவா? சோ எண்ட் ஆஃப் த செஷன் தான் கேட்கணும்லாம் இல்ல, நேத்து மாதிரி இன் பிட்வீன் செஷன் ஃபுல்லாவே நீங்க கேட்கலாம், ஓகேவா? சோ பேசிக்கா நமக்கு வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா a to the power n. a பவர் n அப்படின்னா அதனுடைய அர்த்தம் மீனிங் என்ன அப்படின்னா இந்த a அப்படிங்கிறது பேஸ் நம்பர், அடிமான எண். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க, அடிமானம் அப்படின்னு சொல்லிட்டு. n அப்படிங்கிறது வந்து எக்ஸ்போனன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சோ உங்களுக்கு ஒரு n வேல்யூ ஒரு அடுக்குல ஒரு பேஸ் நம்பருக்கு மேல ஒரு அடுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 to the power 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 raised to the power 3. இதை வந்து அப்படிதான் படிப்போம். இல்லைன்னா 2 ன் அடுக்கு 3 அப்படின்னு தமிழ்ல படிப்போம், சரிங்களா? சோ அதாவது 2க்கு மேல 3 அப்படின்னு இருந்ததுன்னா 2 into 2, அதாவது 2ங்கிற நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங், ஓகேவா? சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, a to the power n என்பது a வை n முறை பெருக்குவது, ஓகேவா? சோ இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு கொடுத்திருக்காங்க. நான் இப்ப பேஸ் வேல்யூ 3ன்னு வச்சிருக்கேன், நான் 2ஆ கூட மாத்திக்கிறேன், ஓகேவா? எக்ஸ்போனன்ட் பவர், இது பேஸ் அடிமானம், இது பவர் அடுக்கு, மேல இருக்கிறதுக்கு பேரு எக்ஸ்போனன்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 to the power 5 is 32. சரி, 5ங்கிறதுனால 2 5 தடவை போட்டுடலாம். 2 64 தடவை எல்லாம் போட்டு மல்டிப்ளை பண்ண முடியுமா? 2 to the power 8 அப்படின்னா 256. இங்க எப்படி ஆகுதுன்னு பாருங்க. 2 to the power 1 இங்க வைக்கிறேன் பாருங்க. 2 to the power 1 is equal to 2. 2 to the power 2 is equal to 4. 2 to the power 3 is equal to 8. 2 to the power 4 is equal to 16. 2 to the power 5 is equal to 32. 2 to the power 6 is equal to 64. So உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா?
எவ்வளவு அழகா வந்து ஒரு நம்பரும் பவர்னா அதே நம்பரை பவர்ல என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அத்தனை முறை பெருக்க வேண்டும். இதுக்கு பேர் என்ன? பவர்ஸ் வித் பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட், நேர்மறை அடுக்கு. அடுத்தது பவர்ஸ் வித் ஜீரோ அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ். ஓகேவா? ஜீரோ அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ், பூஜ்ஜியம் மற்றும் எதிர்மறை அடுக்குகள். சரி, எனி நம்பர் பவர் ஜீரோ இஸ் ஆல்வேஸ் ஒன். So any number power zero is always one. அதாவது பவர்ல பூஜ்ஜியம்னு வந்துருச்சுனாவே அதனுடைய வேல்யூ வந்து ஒன் தான். அதே மாதிரி எனி நம்பர் பவர் மைனஸ் என், எதிர்மறை. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது ஏ பவர் என், இது ஏ பவர் மைனஸ் என். சோ அடுக்குல மைனஸ் வந்துருது அப்படின்னா அத வந்து நம்ம என்ன பண்ணணும்? தலைகீழாகத்தான் எழுத வேண்டும். நெகட்டிவ் வேல்யூ வந்தா தட் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் 1 by a to the power பாசிட்டிவ் n ன்னு எழுதுவீங்க. சோ இங்க பாருங்க 2 to the power minus 3 is equal to 1 by 8 ன்னு கொடுத்திருக்காங்க. அது எப்படி வந்ததுன்னு நான் கீழே காட்டுறேன். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா பேஸ் வேல்யூ 2, exponent value 0. Okay, 2 to the power 0 is equal to 1. Any number to the power 0 is equal to 1. எந்த எண்ணும் 0 அடுக்கு இருந்தா அது 1 தான். சரி, பேஸ நான் மாத்துறேன். 3 to the power 0 1 தான். பேஸ மாத்துறேன். 4 to the power 0 1 தான். பேஸ திருப்பி மாத்துறேன். 5 to the power 0 வா இருந்தாலும் n to the power a to the power n வந்து 0 வந்து 1 தான். ஓகேவா? a power 0 is equal to 1. சரி, இப்ப நான் பவரை வந்து நெகட்டிவ்ல கொண்டு போறேன். 4 to the power minus 1 அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ்போனண்டா இருந்தா அத 1 by 4 to the power 1 ன்னு எழுதணும். சரி, இப்ப இங்க வந்து minus 1 வேண்டாம், 2ன்னு வைக்கிறேன். minus 2னா 1 to the power plus 2. plus 2னா 4 into 4 multiply பண்ணோம்னா 1 by 16. ஓகேவா? சோ நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட், நெகட்டிவ் பவரா இருந்ததுன்னா எதிர்மறை தலைகீழாக எழுத வேண்டும். ஓகேவா? சோ பாசிட்டிவ்னா என்ன, ஜீரோ அண்ட் நெகட்டிவ்னா என்ன? இஸ் இட் கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்படின்னா விரிவாக்க வடிவம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து 5th ஸ்டாண்டர்ட்லயே பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூன்னு 2 விஷயம் படிச்சிருப்போம். கரெக்டா? அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ யூசிங் பவர்ஸ் ஆஃப் 10, 10 அடுக்குகள் மூலம் இடமதிப்பு. இது எல்லாத்தையுமே 10 to the பவர்ல தான் எழுத போறீங்க. இப்ப இது உங்களுக்கு ஈஸியா படிக்க தெரியும். 5472ன்னு எனக்கு ஈஸியா படிக்க தெரியும். நான் இல்லைன்னே சொல்லல, உங்க எல்லாருக்குமே படிக்க தெரியும். ஏன்னா நம்ம இதெல்லாம் 5ஆம் கிளாஸ்லயே படிச்சிட்டோம். 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம், 1000ஆவது, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000. சோ இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல 2 into 10 to the power 0, டென்ஸ் பிளேஸ்ல 2 into 10 to the power. ஏன்னா ஒரு 10 தான் இருக்கு. 7 into 10 70. இங்க வந்து 2 10கள் அப்படிங்கும் போது அது என்ன ஆகும்? 100 அப்படின்னு ஆகுமா? கரெக்டா? 100 அப்படின்னு ஆகுமா? 2 10கள் அப்படிங்கும் போது என்ன ஆகும்? 100 அப்படின்னு ஆகும். 3 10கள் அப்படிங்கும் போது 1000. 3 10s அப்படிங்கும் போது என்ன ஆகும்? 1000 அப்படின்னு ஆகுமா? இஸ் இட் கிளியர்? சோ அப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 10 அடுக்கு 0னா 1ஆம் இடம், 10 அடுக்கு 1னா 10ஆம் இடம், 10 அடுக்கு 2 100ஆம் இடம், 10 அடுக்கு 3 1000ஆவது இடம். இப்ப 10,000க்கு மேல போச்சு அப்படின்னா 10 அடுக்கு 4, 10 அடுக்கு 5, 10 அடுக்கு 6. சோ அந்த மாதிரி 10ஓட பவர்ஸா எழுத சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேட்டர்ன். சோ இப்ப நான் இங்க நம்பர்ஸ் ஏதாவது மாத்துறேன். 1,05,879. 9 into 10 to the power 0, 7 into 10 to the power 1, 8 into 10 to the power 2, 5 into 10 to the power 3. அப்புறம் இங்க 0 இருக்கு, அதனால அது லீவ். அண்ட் அடுத்தது வந்து 1 into 10 to the power 5. இது உங்களுக்கு டவுட் வந்துதா? என்ன இங்க வந்து 0வை காணோம்னு? 0வை நீங்க வந்து எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் 0வே தான். சோ பிரச்சனை கிடையாது. அதனாலதான் 0வை லீவ் பண்ணிட்டு, ஆனா அடுத்த நம்பர் எடுக்கும்போது கரெக்டான பவர் வேல்யூ தான் எடுத்திருக்காங்க. இஸ் இட் கிளியர்? எஸ். நீங்க எந்த நம்பர் வேணாலும் மாத்தி பார்த்துக்கலாம். அதாவது expanded form in 10 to the power. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து லாஸ், எக்ஸ்பனன்ஸோட லாஸ், அடுக்குகளினுடைய விதிகள் என்னென்ன இருக்குன்னா, பெருக்கல் விதி பாத்தீங்கன்னா அடிமானங்கள் சமமாக இருந்தால், பேஸ் ஈக்குவலாக இருந்தால், கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் வந்து
மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பவர்ஸ ஆட் பண்ணணும். a to the power m into a to the power n is equal to a to the power m plus n. பேஸ் சேமா இருந்தாதான் பவர்ஸ் ஆட் பண்ணும். அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் அடுக்குகளை கூட்ட வேண்டும், இல்லை என்றால் நோ. ஓகேவா? அதே மாதிரி வகுத்தல் விதி இருக்கு. a to the power m divided by a to the power n is equal to a to the power m minus n. பெருக்கல்ல கூட்டல் கூட்ட வேண்டும், வகுத்தல்ல கழிக்க வேண்டும். ஆனா கண்டிஷன் பேஸ் சேமாக இருக்க வேண்டும், இல்லைன்னா இல்ல. அடுத்தது a to the power m the whole power n. பவருக்கு பவர் இருந்ததுன்னா பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க, a to the power mn அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏபி ரெண்டு வேற வேற நம்பர் இருக்கு. பவர் n அப்படின்னா அந்த நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஏபி த ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் n இன்டூ b பவர் n. ஓகேவா? ஸோ இந்த 4 ரூல் கிளியரா? அடுத்தது a பை b த ஹோல் பவர் n அப்படின்னா a பவர் n டிவைடட் பை b பவர் n. a to the power 0 is equal to always 1. இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து பெருக்கலுக்கான சிமுலேட்டர். ஓகேவா? a பவர் m into a பவர் n is equal to a பவர் m plus n. பேஸ் வேல்யூ வந்து 3ன்னு எடுத்திருக்கேன். m ஓட வேல்யூவும் 3ன்னு எடுத்திருக்கேன். என்னோட வேல்யூ m ஓட வேல்யூ 2ன்னு எடுத்திருக்கேன். என்னோட வேல்யூ 3 வந்து 2 plus 3 மாத்திட்டாங்க. 3 to the power 5 which is equal to 243. ஓகேவா? இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வருது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இஸ் இட் கிளியர்? சயின்டிபிக் நோட்டேஷன், விஞ்ஞான குறியீடு அல்லது அறிவியல் குறிப்பாங்க. a number written as a into 10 to the power n. ஏன் இந்த a வந்தது, ஏன் இந்த 10 to the power n வந்தது, எதுக்காக கொடுத்தாங்க, இதெல்லாம் இப்ப தெரியுதா? so used for very large values. எதுக்குன்னா ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், ஃபிளைட் டிஸ்டன்ஸ், வெரி ஸ்மால் ஆட்டம்ஸ், வைரஸஸ், அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சயின்டிபிக் நோட்டேஷன்ல தான் எழுதுவோம். ஓகேவா? சரி, இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 3 4 5 6 7 8 9 டிஜிட்ஸ் இருக்கு. அதுல வந்து 1.5 நம்பர் மட்டும்தான். 1.5 into 10 to the power 2 4 6 7 8. ஏன்னா இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் தள்ளி இருக்கும். அப்போ 10^8 அப்படின்னு எழுது. ஸோ சயின்டிபிக் நோட்டேஷன்ல a is equal to 1.5 and n is equal to 8. நம்ம நம்பர்ஸ் இருக்கிறத வந்து எப்பவுமே வந்து ஹோல் வேல்யூல கால்குலேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே 10 கொண்டு போயிடுவோம். இங்க நான் வேற நம்பர் மாத்துறேன். இப்ப பாருங்க, இப்போ 1.8026 அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, 10ஓட பவர்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே இந்த 1 பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி இந்த 10ஓட பவர்ல போட்டுடுவாங்க. ஓகேவா? ஸோ ரியல் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஒளியினுடைய வேகத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து நம்மளால நோட்டேஷன்ல தான் சொல்ல முடியும். அதே மாதிரி சைஸ் ஆஃப் வைரஸ். இப்போ ஆல்ரெடி பாயிண்ட்ல இது சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரெடி வந்து டெசிமல் பாயிண்ட்ல இருக்குன்னா அதனுடைய வேல்யூ வந்து நம்ம ப்ரீவியஸா கால்குலேட் பண்ணுவோம், அப்போ வந்து மைனஸ்ல தான் அடுக்கு வரும். ஓகேவா? இந்தியாஸ் பாப்புலேஷன், இந்தியாவுடைய மக்கள் தொகை நம்மளால சயின்டிபிக் நோட்டேஷன்ல தான் சொல்ல முடியும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இதெல்லாம் சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்க. இது எல்லாமே வந்து நெகட்டிவ் பவருக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் பவருக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கான்செப்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் டக்குன்னு பார்த்துடலாம். இப்ப 3^4 3 3 3 4 டைம் 3 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம திருப்பியும் வந்து என்ன தப்புன்னு சொல்லி கரெக்ட் பண்ணிக்கலாம். நானா வந்து ஹெசிடேட் பண்ணாதீங்க, நான் தப்பா சொல்லிடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெசிடேட் பண்ணாதீங்க. சோ யாரோ ஒருத்தங்க சொல்லிருக்கீங்க 81. வெரி குட், சரியான விடை. 3 4 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா 81. அடுத்தது 7 அடுக்கு 0 அப்படின்னா எந்த ஒரு எண்ணோட அடுக்கு 0வாக இருந்தாலும்
அது என்னது? 0 1 அதே நம்பரா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இது 3 ஆப்ஷன் சொல்லுங்க. 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. 1 சொல்லிருக்கீங்க. ஓகே. கரெக்ட் ஆர் ராங் நம்ம திருப்பி போய் கரெக்ட் பண்ணுவோம். சரியான விடை. சோ எனி நம்பர் பவர் 0 is equal to 1. ஓகேவா? சரி. எதிர்மறை அடுக்கு தலை 2 to the power -3 அப்படின்னா என்ன போடுவீங்க? 1 பைல வரும். 1 பை -8 இல்ல 1 பை 8 சூப்பர். வெரி குட். தலைகீழ் மதிப்பு கரெக்ட். இப்ப பாருங்க 2 to the power 3 into 2 to the power 4 பேஸ் வந்து சமமா இருக்கு. அப்ப அடுக்குகளை என்ன பண்ணுவோம்? a power m into a power n is equal to a power m plus n. So 4 plus 3 is 7. அப்ப 2 to the power 7. 128 64 128. வெரி குட். இங்க பாருங்க கொடுத்திருக்காங்களா? சூப்பர். 6 7 8 9 in expanded form. 1 tens hundreds thousands. சரியா? அப்ப இங்க என்ன வரும்? 0 1 2 3 இந்த ஆப்ஷன் வருமா? 0வே இங்க இல்ல. இப்ப எந்த ஆப்ஷன் வரும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் இல்லையா? வெரி குட். சூப்பர். ஒவ்வொரு இடத்தின் 10 மதிப்பும் சரியாக உள்ளது. 3,70,000 in scientific notation. 3.7. ஓகேவா? 10 to the power என்ன வரும்? 1 2 3 4 5 வருமா? 6 வருமா? 4 வருமா? இங்க 3 ஆப்ஷன்ல எது வரும் சொல்லுங்க. 3 இல்ல இந்த ரெண்டுல எது வரும் சொல்லுங்க. கரெக்ட். இதுதான். வெரி குட். 3.7 into 10 to the power 5 because 1 2 3 4 5. ஓகேவா? 5 டிஜிட்ஸ் இருக்கு. So 10 to the power 5. வெரி குட். 6 கொஸ்டின் உங்களுக்காக இன்னைக்கு குவிஸ் கேட்டிருந்தோம். 6மே சூப்பரா சொல்லிட்டீங்க. வெரி வெரி குட். இன்னைக்கு இருந்து நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா a பவர் என்னுடைய பேஸ் எக்ஸ்போனன்ட் பாசிட்டிவ் பவர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறது கத்துக்கிட்டீங்க. a பவர் 0 எனி நம்பர் பவர் 0வா இருந்ததுன்னா அது ஆல்வேஸ் 1 தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனி நம்பர் பவர் மைனஸ் வேல்யூவா இருந்ததுன்னா ரெசிப்ரோக்கல் தலைகீழ் வடிவம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் எண்களை வந்து அதனுடைய 10 அடுக்கு வடிவில விரிவாக எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுக்குகளுடைய விதிகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் சயின்டிபிக் நோட்டேஷன் இன் 10 to the power n a into 10 to the power n ஃபார்முலால எப்படி எழுதணும்னு கத்துக்கிட்டோம். இதை நம்ம கத்துக்கிட்டோம். ஓகேரா? சோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் உள்ள போல நம்ம கான்செப்ட் மட்டும் தான் கத்துட்டு இருக்கோம். சோ கான்செப்ட்ல எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்ததுன்னா சொல்லலாம். அடுத்த கிளாஸ்ல ஜஸ்ட் ஒரு அந்த ஃபார்முலா மட்டும் ரீகேப் பார்த்துட்டு எக்ஸசைஸ் பார்த்துருவோம். அண்ட் எம்சிக்யூ டெஸ்ட்டும் இருக்கு அடுத்த கிளாஸ்ல. சரிங்களா? ஹோல் அதனோட எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே டன். இப்போ நான் வந்து உங்களுக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ் சொல்றேன். நோட் எடுத்து எழுதிட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சயின்டிபிக் நோட்டேஷன் அறிவியல் குறியீடு ஃபர்ஸ்ட் வேர்டு. சயின்டிபிக் நோட்டேஷன் அறிவியல் குறியீடு. பேஸ் அடிமானம். பேஸ் அடிமானம். எக்ஸ்போனன்ட் பவர். சாரி எக்ஸ்போனன்ட் அடுக்கு. எக்ஸ்போனன்ட் அடுக்கு. கியூப் ரூட் கனமூலம். கியூப் ரூட் கனமூலம். நெகட்டிவ் வேல்யூ எதிர்மறை எண். நெகட்டிவ் வேல்யூ எதிர்மறை எண். சயின்டிபிக் நோட்டேஷன் பேஸ் எக்ஸ்போனன்ட் கியூப் ரூட் நெகட்டிவ் வேல்யூ 5 வேர்ட் சொல்லியிருக்கேன். ஸோ 5மே வந்து எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த லெசனோட எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு. கம்பல்சரி வந்து எல்லாருமே அட்டன் பண்ணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார்மேட்ல தான் இந்த தடவை கொடுப்போம். ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கிடையாது. ஆன்சர்ஸ் நீங்க கைப்பட எழுதணும். அதுக்கான டைமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா?
ஸோ இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததா? இன்னைக்கு கான்செப்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கல. கான்செப்ட்ல டவுட் இருக்கா? இல்ல இல்லையா? ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.